தலைமை நீதிபதிக்கு கூட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அவர் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, திண்டுக்கல் சம்பந்தப்பட்ட வழக்குகளும் திருப்பரங்குன்ற வழக்கையும் திரும்ப பெறணும், வேற ஒருத்தர் வழக்கு நடத்தணும். இது மிக தவறானது. என்ன கேட்டா இவங்க நீதிபதி, இவங்களே சில பேரங்கள்ல இவங்க வைஸ் சான்சலரா இவங்க கட்சியில உள்ள செயலாளரையும் இவங்க நியமிக்கணும். அதே மாதிரி நீதிபதிகளை இவங்க நியமிக்கணும். நீதிபதிகள் நடுநிலையாக தீர்ப்பு சொல்வதை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய ஜஸ்டிஸ் சாமிநாதன் அவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்குவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவரோட ஜாதியை பத்தி வன்மையாக தாக்குவதை வன்மையாக கண்டிக்கிறேன். இங்கே கூட நான் சொன்னேன், பாரதியாரின் ஜதியை யாரும் பார்க்கல, ஜாதியை பார்த்தாங்க. பாரதியார ஜாதியை பார்த்து பாரதியாருக்கு விழா, அரசு விழா எடுக்கிறதுல திமுக 2026 தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி பாரதியாருக்கு மிகப்பெரிய அரசாங்க விழா எடுக்கணும்னு நான் சொல்லி இருக்கேன். அதனால எல்லா இடத்திலையும் ஜாதியை பார்த்து இவர்கள் அரசியல் செய்கிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். அதே மாதிரி அனாவசியமா RSS என்பது ஒரு சமூக சேவை செய்கின்ற இயக்கம். நானே பாஜகவுக்குள்ள வந்தது அவர்கள் ரத்த தானம் செய்த அந்த மிகப்பெரிய கருணை மிகுந்த அந்த சேவையை பார்த்துதான். ஆனா அவர்களை ஏதோ பிரிவினைவாதிகளை போல முன்னிறுத்துவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். RSS 100வது ஆண்டு விழா, இந்த ஆண்டு விழாவில் அது எவ்வளவு பெரிய சேவையை செய்திருக்கிறது என்று நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற பணியை நாங்கள் எல்லாம் செய்து வருகிறோம். இது மிக வன்மையாக கண்டிக்கிறதுக்கு நான் கேட்கிறேன். நாங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஆர்ப்பாட்டம் சொல்லும் போது எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. ஆனா கம்யூனிஸ்டுகளுக்கு எப்படி நீதிமன்றம் முன்னாலேயே போராடுவதற்கு தமிழக அரசு அனுமதிக்கிறது? அப்ப நீங்க எதைத்தான் மதிக்கிறீர்கள்? அதனால் எனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.